ரயில்வே மற்றும் IRCTE இணையதளத்தில் திருநங்கைகளுக்கு 3ஆம் பாலின அங்கீகாரம் அளிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு திருநங்கைகளின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 3 கீழ் அவர்களை 3ஆம் பாலினமாக அங்கீகரிப்பதற்கு ரயில்வே அமைச்சகத்திற்கு உத்தரவிட்டது. அதன்படி ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முன்பதிவு, சாதாரண முன்பதிவு மற்றும் இணையதள முன்பதிவு ஆகியவற்றில் ஆண், பெண், 3ஆம் பாலினம் என காலம் ஒதுக்கப்பட்டிருக்கும் என்ற அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. டில்லியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஜம்சத் அன்சாரி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் திருநங்கைகளை 3ஆம் பாலினமாக அங்கீகரிக்க தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது.